இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. காக்கும் எந்தன் அன்பு தெய்வமே காலந்தோறும் கரங்கள் தாங்கியே என்னை காத்திடுவாய். காக்கும் எந்தன் அன்பு தெய்வமே காலந்தோறும் கரங்கள் தாங்கியே என்னை காத்திடுவாய். காக்கும் எந்தன் அன்பு தெய்வமே துயரம் என்ற போது துணையாய் வந்த தெய்வமே துன்பத்துயரம் என்ற போது துணையாய் வந்த தெய்வமே உள்ளம் நொறுங்கி உடையும் வேளை உன்னை தேடி ஓடி வந்தேன். கருணை தெய்வமே கரங்கள் தாருமே. கருணை தெய்வமே கரங்கள் தாருமே. காக்கும் எந்தன் அன்பு தெய்வமே விடியல் நோக்கி நெருப்புத் தூணாய் பாலை நிலத்தில் நடத்தினாய். பிடியல் நோக்கி நெருப்புத் தூணாய் பாலை நிலத்தில் நடத்தினாய். கடலை அடைய துடிக்கும் ஆராய் உந்தன் வழியில் நடக்க வந்தேன். உடனே வாருமே
அன்பு தெய்வமே, காலம் தோறும் கரங்கள் தாங்கியே என்னை காத்திடுவாய். காக்கும் எந்தன் அன்பு தெய்வமே, காலந்தோறும் கரங்கள் தாங்கியே என்னை காத்திடுவாய். காக்கும் எந்தன் அன்பு தெய்வமே. லூக்கா நற்செய்தி அலகு 13 இறைச்சொற்றொடர்கள் 1 முதல் 9 முடிய. அக்காலத்தில் சிலர் இயேசுவிடம் வந்து பலி செலுத்திக் கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்றான் என்ற செய்தியை அறிவித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, இக்கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்றெல்லா கலிலேயரை விட பாவிகள் என நினைக்கிறீர்களா? அப்படியல்ல என உங்களுக்கு சொல்லுகிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் யாவரும் அவ்வாறே அழிவீர்கள். சிலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, அவர்கள் எருசலேமில் குடியிருந்த மற்ற எல்லாரை விட குற்றவாளிகள் என நினைக்கின்றீர்களா? அப்படியல்ல என உங்களுக்கு சொல்லுகிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படி அழிவீர்கள் என்றார். மேலும் இயேசு இந்த ஓமையை கூறினார். ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தார். அவர் வந்து அதில் கனியை தேடிய போது எதையும் காணவில்லை. எனவே அவர் தோட்ட தொழிலாளரிடம், பாரும், 3 ஆண்டுகளாக இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வருகிறேன், எதையும் காணவில்லை. ஆகவே இதை வெட்டிவிடும், இடத்தை ஏன் அடைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்றார். தொழிலாளர் மறுமொழியாக, ஐயா, இந்த ஆண்டும் இதை விட்டு வையும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, இல்லையானால் இதை வெட்டிவிடலாம் என்று அவரிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையிலே வருகின்ற நிகழ்வுகளை, முக்கியமாக துன்ப மற்றும் அழிவு நிகழ்வுகளை துன்பத்தின் இறையியல் அடிப்படையிலே 2 விதங்களில் நாம் அணுக முடியும். ஒன்று, துன்ப நிகழ்வுகள், அதாவது இன்றைக்கெல்லாம் திடீரென்று ஹார்ட் அட்டாக் வருது, அதுவும் சிறு வயதிலே வருது, நினைக்காத நேரத்திலே வருது, விபத்துகள் அதிகம், இயற்கை சீற்றங்கள் வருகிறது, தலைகளாக கிடக்குது இயற்கை போக்குகள் எல்லாம், புதிய புதிய நோய்கள், இனம் தெரியாத நோய்கள். இன்று வருகிற அத்தனை துன்ப நிகழ்வுகளை மனிதர்கள் செய்த பாவத்திற்கான கடவுளின் தண்டனையாக பார்ப்பது. சில நிலநடுக்கங்கள்லாம் வந்து ஏராளமான பேர் செத்து போறாங்களே உடனடியாக. கிறிஸ்தவங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறைகளுக்கு கடவுள் கொடுத்த தண்டனை என்று சில கர்நாடகாவை பார்த்து சொல்லுவாங்க. பரிசேயர்களிடமும் இந்த பார்வை இருந்ததை இன்றைய நற்செய்தி சுட்டி காட்டுகிறது. ஊர்ல கூட சொல்லுவாங்கள்ல, எவனாவது ஒருத்தன் பிரச்சனை வந்துட்டு அழிச்சிட்டான் அப்படின்னா, செய்த பாவத்துக்கு கடவுள் கொடுக்கணும்ல என்று நாம் வாதாடுவது உண்டு. இது சரியான பார்வை இல்லை என்பதை இயேசு நமக்கு விடுவிக்கிற செய்தி. நம் வாழ்க்கையில் கூட துன்பங்களையும் எதிர்பாரா இறப்புகளையும் சந்திக்க நேரிடும் போது, நான் என்ன பாவம் செய்தேன் என்ற கேள்வியை எழுப்புகிறோம். இது மேற்கண்ட தவறான மனப்பான்மையின் வெளிப்பாடை. இறப்பை பாவத்தோடு எப்படி ஒப்பிட வேண்டாம். மற்றொரு பார்வை, வாழ்வில் வருகிற துன்பமற்ற அழிவு நிகழ்வுகளை இறைவனின் மனமாற்றத்திற்கான அழைப்பாக பார்ப்பது. வாழ்வு என்பது மிக குறுகியது, அது எந்த நேரத்திலும் முடிவுக்கு வரலாம் என்ற வாழ்வியல் உண்மையை மனத்தில் இருத்தி மனமாற்றம் அடைந்து ஒவ்வொரு நாளும் பலம் தரக்கூடிய மக்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். இதே கருத்தைத்தான் அத்திமர ஓமையும் நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே துன்பங்கள் நம்மை பலன் தரக்கூடிய முழு மனித வாழ்வுக்கு உந்தி தள்ள வேண்டுமே ஒழிய சோகத்திற்கும் மூட நம்பிக்கைக்கும் அவநம்பிக்கைக்கும் சோர்விற்கும் ஆளாக்கிவிடக்கூடாது. நமக்கு வருகிற துன்பங்களை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோம் என்று யோசித்து பார்ப்போம். ஒரு காலேஜில் படிக்கக்கூடிய ஒரு சகோதரி ரொம்ப மோசமாக நடந்துட்டான்னு வைங்களேன், அந்த வயதுக்குரிய நோய்கள் என்ன உண்டோ அனைத்தும் தன்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக அர்ப்பணித்து கொண்டவள் போல தன்னுடைய பாவ வாழ்க்கையை உணர்ந்த அவள் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி ஒரு புதிய மனிதராக வாழ வேண்டுமே என்று முடிவு செய்தாள். அது சந்தோஷமான செய்திதான்.
இவ்வாறு மனம் மாறி புதிய வாழ்க்கை வாழ்ந்த அந்த பெண்ணை பார்த்து ஒருத்தன் கேட்டான், மனம் மாறுவதற்கு முன்பு நீ எவ்வாறு இருந்தாய் என்று கேட்டார். அந்த பெண் சொன்னா, நான் ஒரு பாவியாக இருந்தேன் என்றாள். மனம் மாறிய பின் எப்படி இருந்தாய் என்று கேட்டால், அந்த கேள்விக்கும் நான் ஒரு பாவியாகவே இருக்கிறேன் என்று சொன்னாளாம். இரண்டு வாழ்வுக்கும் என்ன வித்தியாசம் என்று அவர் கேட்டபோது, மனம் மாறுவதற்கு முன் சூரியனை விட்டு அப்பால் சென்று கொண்டிருந்த மனிதனைப் போல இருந்தேன். அதாவது கடவுளுக்கு நெருக்கம் இல்லாம அப்பாற்பட்டு போனது போல இருந்தது அப்படின்னு சொல்ற. மனமாற்றத்திற்கு பின் சூரியனை நோக்கி நடக்கின்ற மனிதனைப் போல இருக்கின்றேன். அதாவது பாவம் இருக்குது, இருந்தாலும் நான் கடவுள் பக்கத்தில் நெருங்கி வர்றேன் என்கிற ஒரு உணர்வு இருக்கிறது. இரண்டிலும் பாவம் என்கிற நிழல் என்னோடு இருந்தாலும் கடவுள் என்ற சூரியனுக்கு அருகில் வரும்போது என்னுடைய பாவம் என்ற நிழல் குறைவதை என்னால் உணர முடிகிறது. சூப்பர் ஆன்சர்ல. அந்த பெண்ணை போல மனம் மாறி வர இயேசு நம்மையும் இன்று அழைக்கிறார். இல்லையில் அழிவது உறுதி என்ற எச்சரிக்கையும் கொடுக்கப்படுகிறது. வாழ்வா அழிவா நம் கையில். ஆமேன். அன்பான ஆண்டவரே, மனம் திறந்த பாவ அறிக்கை ஆன்மாவிற்கு மிகவும் அவசியமானது என்பதை உணர்கிற நாங்கள் பிறரது துன்பத்தை கண்டு அவர்களை தீர்ப்பிடாத அருளை எங்களுக்கு தாரும். அதே வேளையிலே எங்களுடைய வாழ்விலே மனமாற்றத்தை பெற்று தொடர்ந்து புது வாழ்வு வாழ உமது இரக்கத்தால் எங்களை நிரப்பும். ஆமேன். ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, புகழ் நிதம் பாடவே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, புகழ் நிதம் பாடவே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே.
உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும் உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும் உடனிருந்து பலம் தாருமே. மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள்வரம் வேண்டினோ புகழ் நிதம் பாடவே. உமது அருள்வரம் வேண்டினோ புகழ் நிதம் பாடவே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே. கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே. கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. துயர் போக்கி துணையாக வா. மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள்வரம் வேண்டினோ புகழ் நிதம் பாடவே. உமது அருள்வரம் வேண்டினோ புகழ் நிதம் பாடவே. மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்பூ
என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். சொல்லுவோம். நெஞ்சம் நெகிழ நன்மைகள் நமக்கு செய்ததால் நெஞ்சார ஆண்டவர்க்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்து நிற்பவை, அவற்றில் இன்பம் காண்பதே நமது பெருமை. ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்து நிற்பவை, அவற்றில் இன்பம் காண்பதே நமது பெருமை. அவர் செய்த நன்மையெல்லாம் மேன்மையானவை. அவர் செய்த நன்மையெல்லாம் மேன்மையானவை, ஆய்ந்து நோக்கினவையாவும் அன்பின் வலிமை. நெஞ்சார ஆண்டவர்க்கு நன்றி சொல்லுவோம்.
సదాద మామ గాగ గాగరీరి సస గారిరి సద రిస సదమ సదమరి సద మాగరి సదరి సా உண்மை நீதி வாழ்விலே உறுதி தருபவர் உடன்படிக்கை வாக்கிலே நிலைத்து நிற்பவர் உண்மை நீதி வாழ்விலே உறுதி தருபவர் உடன்படிக்கை வாக்கிலே நிலைத்து நிற்பவர் உன்னதராம் அவர் பெயரோ தூயதாமே உன்னதராம் அவர் பெயரோ தூயதாமே உள்ள பணிவில் அவர் கொடையோ ஞானமாமே நெஞ்சார ஆண்டவர்க்கு நன்றி சொல்லுவோம் நெஞ்சம் நெகிழ நன்மைகள் நமக்கு செய்ததால் நெஞ்சார ஆண்டவர்க்கு நன்றி சொல்லுவோம் நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.